ஹலோ! லாஸ்ட் வீடியோல நம்ம சோயா சாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை வச்சு வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமஸ் ஸ்நாக் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு நான் எனது பக்கம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ்ஷு பேர் மலாய் சாப் தான். இப்போ இந்த சாப்பை நம்ம ஸ்டிக்கிலேருந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நாம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து இழுத்தா போதும், ஈஸியாக வந்துடும் அந்த ஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ண சாப்பை நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க சோயா சாப்பை மெல்டட் பட்டர், சால்ட் அப்புறம் பெப்பர் போட்டு சீசனிங் பண்ணிவிடுங்க. சீசனிங் பண்ண சோயா சாப்பை இந்த மாதிரி மெல்டட் பட்டரோ இல்லை ஆயில் போட்டு லைட்டாக பேன் ஃப்ரை பண்ணிவிடுங்க, நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நாம் அப்படியே கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் ஈவனாக கலராக இருக்கும். பேட்சாக போட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி மீன்வாயில் ஒரு கப்பு கர்டு, 10லேருந்து 12 முந்திரியை பேஸ்ட் ஆக்கி வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில். தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாம். மிளகு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நீ இடித்து கூட வச்சுக்கலாம். கூடவே இஞ்சி, பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஒரு கப்பு ஃப்ரெஷ் க்ரீம். பேன் லைட்டாக சூடானணும், அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பட்டர் நிறையவே ஆட் பண்ணுங்கள். கூட சீரகம் போட்டு சீசன் பண்ணுங்கள். பேன் சூடானதும் உடனே பட்டர் போட்டால் சில சமயம் கருகுனதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு பட்டர் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நீங்கள் சாட்டே பண்ணும்போதே அவ்வளோ சூப்பர் ஸ்மெல் ஒன்று வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியும் அதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா சாட்டே பண்ணுங்க, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸ்பைசஸ் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க முந்திரியும் கர்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே விடாமல் கலரை பாருங்கள். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணதால் அது கெட்டியாகும். ஸோ நம்ம விடாமல் கிளறிட்டு இருக்கணும். டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். கூடவே பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இது எல்லாமே ஃப்ளேவருக்காக தான். நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கூட கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, நார்மலாக நம்ம தக்காளி போட்டு பண்ணும்போது மேலே எண்ணெய் மிதந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி பட்டர் பாருங்கள் எப்படி செப்ரேட் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சோயா சாப்பை ஆட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட வாட்டரியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சியை. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கணும்னு இல்லை, ஏன்னா இது ஆறின பிறகு திரும்பவும் என்ன ஆகும், கெட்டி ஆகிடும் நம்ம முந்திரி பருப்பு போட்டதால். இந்த சமயத்தில் நாம் இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா சாப்பை ஆட் பண்ணிடுறேன். செஞ்சு வச்சுருக்க கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சோயா சாப்பை. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட மலாய் சாப் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்க்கு கொஞ்சம் கசூரி மேத்தியை நான் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷு ரொம்ப ஃபேமஸ் நார்த் இந்தியாவில். இதை நம்ம ஸ்டார்டராக கூட எடுத்துக்கலாம். பெஸ்ட் சப்ஸ்டியூஷன் ஃபார் சிக்கன். நான் சொன்ன மாதிரி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.